ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பை அ ஸ்கேலார். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெரியும், அடிஷன் தெரியும், சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து நம்ம போட்டு காமிக்கிறேன். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு தனித்தனியாக வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை எ ஸ்கேலார் அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம. இப்போது ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபைண்ட் 2A அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2Aனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் கூட நம்ம 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ்குள்ளே என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அது கூட எல்லாம் நம்ம 2 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போது 2A அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன 1 இருக்கா? இந்த 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2 கிடச்சிருமா? ஓகே. அடுத்த எலிமெண்ட் என்ன 9. 9 கூட 2 மல்டிப்ளை பண்ணுனா 18. நெக்ஸ்ட் 3 அடுத்த எலிமெண்ட் 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 6. நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன 6. இப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 6. 6 2s are 12. நெக்ஸ்ட் 2 2s are 4. நெக்ஸ்ட் 2 5s are 10. Okay, this is the multiplication of matrix by scalar. Okay, டவுட் வரும். என்ன டவுட் அப்படின்னா ஏன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை ஸ்கேலார் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கேலார் அப்படின்னா நம்ம அங்கே என்ன படித்தோம், ஒரே வேல்யூ அப்படின்னு நம்ம படித்தோமா. அதாவது இந்த அந்த 3x3 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸில் அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் டயகனல் இது வர எலமெண்ட் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி வரும்னு சொன்னேன். அங்கே ப்ரீவியஸாக நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் 5 5 5 வந்துருந்துச்சு. 5 5 5னா கான்ஸ்டன்ட் வேல்யூ தானே. இங்கே ஏன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை ஸ்கேலார் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன நம்பரால் வந்து எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம் 2 அப்படிங்கிற ஒரு நம்பரால். இப்போ 2 வந்து கான்ஸ்டண்ட்டாக எல்லா நம்பர் கூடயும் மல்டிப்ளை ஆகுது. அதனால தான் அதுக்கு வந்து ஸ்கேலார் அப்படின்னு சொல்கிறோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை ஸ்கேலார்னு சொல்கிறதுக்கான மீனிங் இதுதான். நெக்ஸ்ட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். த நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸில் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதை எப்படி நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸாக மாற்றணும் அப்படின்னா -a அப்படின்னு எழுதணும். அதுக்கடுத்து ஃபார் ஆல் I and j and is obtained by changing the sign of every element. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே 2 -5 7 தென் செகண்ட் ரோவில் 0 5 6 இருக்குது. தென் இதை நம்ம எப்படி நெகட்டிவ் மேட்ரிக்ஸாக எழுதணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸவே நம்ம நெகட்டிவில் எழுதணும். அப்போது -aன்னு எழுதிடணும். தென் இன்சைட் த மேட்ரிக்ஸ் அந்த நம்பர்ஸை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா பாசிட்டிவில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நெகட்டிவ்லேயும் நெகட்டிவில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்லேயும் எழுதணும். ஏன் அப்படின்னா பாசிட்டிவில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து ப்ளஸில் இருக்கும். அப்போ நம்ம மைனஸ் இன்டூ பண்ணும்போது மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸாக மாறிடும். ஏற்கனவே மைனஸில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம மறுபடியும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். அதனால தான் பாசிட்டிவில் இருக்கிற நம்பர்ஸை நெகட்டிவாகவும் நெகட்டிவில் இருக்கிற நம்பரை பாசிட்டிவில் எழுதணும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். தென் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸுக்கு நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தெரியலைன்னா டூ கமெண்ட். தென் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? லெட் A be the matrix of order m into n. The transpose of A denoted by A power t of order n into m is obtained by interchanging either rows into columns or the columns into rows of A. For example, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் A equal to A அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸில் என்னென்ன ஃபஸ்ட் ரோவில் வந்து 1 2 5 இருக்குது, அடுத்து 3 4 6 இருக்குது செகண்ட் ரோவில். இதை நம்ம ஏ டிரான்ஸ்போஸாக எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி டினோட் பண்ணும், ஏ பவர் டீன்னு போடணும். இதை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் 1 2 5 ரோல் இருக்குது. இதை எடுத்து நம்ம காலமாக எழுதணும். இப்போது
ஃபர்ஸ்ட் ரோ இப்படி இருக்குது, நம்ம இதை எடுத்து காலமாக 1 2 5ன்னு இப்படி எழுதுகிறோம். தென் 3 4 6 இது செகண்ட் ரோ, நம்ம இதை எடுத்து 3 4 6ன்னு காலமாக எழுதுகிறோம். இதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகே, இதில் இந்த வீடியோவில் நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மைனர்ஸ்னால் என்ன, கோஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இந்த எக்ஸசைஸ்குள்ளே நம்ம போகலாம். இது வரைக்கும் பேசிக் தான். தெரியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ வில் ரிப்ளை யூ.